தொல்காப்பியருடைய பிறந்த நாள் நாம் கொண்டாட வேண்டிய நாள். உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் தமிழன் என்கின்ற ஒரு அடையாளத்தை, உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் மனித வாழ்வின் ஒழுக்கத்தை, உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் உயிர்களின் மாண்பை, உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் அரசியல் மேன்மையை சொன்ன முதல்வன் தொல்காப்பியன். அதை வெறும் இலக்கண நூலாக மட்டும் பார்த்து விடாமல் இன்றைக்கு இருக்கின்ற உளவியல் அறிவியல் கருத்துகளோடு சேர்த்து பார்க்கலாம். என்னுடைய நூல் தொல்காப்பிய தேன் என்று ஒரு நூல் எழுதினேன். என்னுடைய 15வது புத்தகம் அது. 15வது புத்தகம் தொல்காப்பிய தேன் என்று எழுதினேன். தொல்காப்பிய தேன் என்னவென்றால் அதில் அறிவியல் இருக்கிறது, வானியல் இருக்கிறது, உளவியல் இருக்கிறது, மின்னியல் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, ஆய்வியல் இருக்கிறது, வாழ்வியல் இருக்கிறது. இப்படி எல்லாமாக சேர்ந்த ஒன்றுதான் தொல்காப்பியம். தொன்மையான பழமையான தமிழர்களின் மரபை, இலக்கிய மரபை காத்து இயம்பி வைத்திருக்கின்றான். அப்படி இயம்பி வைத்தவன் தொல்காப்பியன். தமிழ்நாட்டிற்கு எல்லை சொல்லி வைத்திருக்கின்றான். தெற்கே குமரி, வடக்கே வேங்கடம், இதற்கு இடைப்பட்ட நிலம் தமிழகம். இன்றைக்கு தமிழ்நாடு, தமிழகம் என்று நாம் போட்டு எழுதுகிறோமே, 2700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகம் என்று சொல்லி எழுதி வைத்து சென்றவன் தொல்காப்பியன். எந்த கொம்பை வந்தாலும் தமிழகம் என்பதையும் தமிழ்நாடு என்பதையும் மாற்றவே முடியாது. அது அரசியலில் முடிந்த சட்டம். அந்த வகையில் இந்த தொல்காப்பிய நாள் குறித்து, தொல்காப்பியம் குறித்து ஒரு சிறு புள்ளியை வைப்பதற்கு இந்த அவை அழகாக வைத்திருக்கிறது. அத்தனை பேராண்மைகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் இந்த இடத்தில் இந்த தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த மதிப்புக்குரிய ஐயா துரைமுருகன் ஐயாவை சொல்லணும்னா, ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கும் அவருக்குமான தொடர்பு. 2007-8 இந்த காலகட்டம். ஐயா தஞ்சை உடையார் கோயில் குணா ஐயா அவர்களுடைய அந்த தமிழ் தாய் அறக்கட்டளையினுடைய தலைவரும் ஐயா தான். 2007 எனக்கு தமிழ் மாமணி விருது கொடுக்கிறப்ப மேடையில இருந்தவரும் அவர் தான். இன்னைக்கு 100கணக்கான விருதுகள் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னாலும் கூட முதல் பதிவு என்பது இந்த தமிழ் மாமணி விருது என்கிற பதிவில் தலைமையாக இருந்தவர் துரைமுருகன் ஐயா என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் புலங்க வேண்டும், எள்ளுவ தவிர்க்க வேண்டும், ஏனிலார் கொடுக்க வேண்டும், உள்ளுவது உயர்வாய் வேண்டும், உரையலாம் செயலில் வேண்டும், கொள்ளுவது அறமாய் வேண்டும், கொடைபலம் வேண்டும் வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். தமிழ் எங்கள் உயிர், குரல் எங்கள் மன. வாழ்க வள்ளுவம், வாழ்க வையகம். நன்றி.